தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் காலமானார். சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. EVKS இளங்கோவன் உடல் நாளை தகனம் ராமாபுரத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. பெரியாரின் சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமியின் பேரன் EVKS இளங்கோவன், ஈவேகி சம்பத் சுலோச்சனா சம்பத் தம்பதியின் மகன். சிவாஜி ரசிகராக அறியப்பட்ட EVKS இளங்கோவன் 1984 ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து MLA ஆனார். 2004 ஆண்டு மன்மோகன் சிங் அரசில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக இருந்தார். மனதில் பட்டதை துணிச்சலுடன் பேசக்கூடியவர் EVKS இளங்கோவன் என தலைவர்கள் புகழாரம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பேரிழப்பு என்றும் இரங்கல். நெல்லை அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. காட்டாறுகளின் நீரும் சேர்ந்து வருவதால் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல தடை. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே நீரில் மூழ்கிய நெல் மற்றும் வாழை பயிர்கள். கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பிலிருந்தே மீளாத நிலையில் விவசாயிகள் மீண்டும் வேதனை. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முக்காணி ஆற்றுப்பாலம் மூழ்கும் அபாயம். தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியில் புகுந்த தாமிரபரணி ஆற்று நீர். முழங்கால் அளவு தேங்கிய நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சென்னை மதுரவாயல் அருகே தரைப்பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சொகுசு கார். கயிறு கட்டி காரை மீட்டதுடன் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவரை மீட்ட போலீசார். அந்தமான் கடல் பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு. ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சிறையில் இருந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன். ஆவணங்கள் கிடைப்பது தாமதமானதால் இரவு பொழுதை சிறையில் கழித்தார். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அல்லு அர்ஜுன், பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு துணையாக இருப்பேன் என உறுதி. I'd like to first thank everybody from all over the country for all your love and support. Thank you each and everybody from all the industries, all the states and all the Indians across the world. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய எதிர்க்கட்சிகள் திட்டம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு. ஆஸ்திரேலியா 28 ரன்கள் எடுத்திருந்த போது குறுக்கிட்ட மழை. சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். ஒரு சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனை. காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெய்த கனமழையால் கண்டமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்களை நீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெய்த அதீத கனமழை காரணமாக கண்டமங்கலம், குறுங்குடி, மடப்புரம், கல்லடிக்குட்டை, வெங்கடேசபுரம்,
குமராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட விவசாய நிலங்கள் வந்து 2வது நாளா நீரில் மூழ்கி இருக்கு. அதை நேரடி காட்சியில் அதாவது கழுகுப்பாறை காட்சியில் நம்ம இதை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதாவது காட்டுமன்னார் கோயில் பகுதியில் வந்து பிரதான தொழிலாக இந்த பகுதியில் வந்து விவசாயம் வழங்கி வந்துட்டு இருக்குது. இந்த பகுதியில் வந்து கடந்த 3 தினங்களாக காரணமாக கருவாட்டு ஓடை, செங்கல் ஓடையில் வந்து வெள்ளம் ஏற்பட்டு கண்டமங்கலம், குறுங்குடி, திருநாரையூர், லால்பேட்டை, மடப்புரம், கல்லடிக்குட்டை, வெங்கடேசபுரம், குமராட்சி உள்ளிட்ட பகுதியில் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மற்றும் கடலை பயிர்கள் வந்து 2வது நாளாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இந்த காட்சியில நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். விவசாயிகள் விளைநிலங்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதா வந்து விவசாயிகள் மீது வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க. அது போல தொடர்ந்து கனமழை நீடிக்கும் பட்சத்துல நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அழிவுக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. மேலும் இதனால் விவசாயிகள் கவலையடைந்த சூழ்நிலையில வயல்களில் தேங்கியுள்ள மழைநீர் வந்து வடி வைப்பதற்கு வடிகால் வசதிகளை தூர்வாரணும். தேசிய நெடுஞ்சாலை பணிகள் வந்து போதுமான பாசன வசதிகள் தேசிய நெடுஞ்சாலையில வந்து பணிகள் போதுமான பாசன வடிகால் வந்து பகுதிகள் வந்து மூடிவிட்டதாகவும் இதன் காரணமாக தண்ணீரை வடி வைப்பதில் சிக்கல் நீடிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. சென்னை மதுரவாயல் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அடையாளம் பட்டு கூவம் ஆற்றில் காரோடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். தொடர் கனமழையால் அடையாளம் பட்டு கூவம் ஆற்று தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனை காரில் கடக்க முயன்ற முகப்பேரைச் சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்பவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். தடுப்பு ஒன்றில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுனில் வர்கீஸை காவல்துறையினர் ஜேசிபி உதவியுடன் பாதுகாப்பாக மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் பாதைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாங்கனி ஓடை, தானிப்பாறை அடிவார ஓடை, கருப்பசாமி கோயில் ஓடைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பேருந்தை மீட்கும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், மீட்பு பணிகள் எந்த அளவில் உள்ளன? கண்டிப்பா சிவரட்சினி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வந்து நேற்று காலை 50 பயணிகளுடன் தச்சூர் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வந்து கிளியாற்றின் வெள்ளப்பெருக்கில் வந்து சிக்கியது. இதில் இருந்த பயணிகள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உதவியுடன் நேற்று வந்து மீட்கப்பட்ட நிலையில் நேற்று பேருந்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் பேருந்தில் டயர்கள் வந்து இரண்டும் வந்து முற்றிலுமாக ஜாம் ஆகி பேருந்தை வந்து நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதை கைவிடப்பட்டது. இன்றும் வெள்ளப்பெருக்கு வந்து நேற்று 8,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது 7,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று வந்து மீட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளதாகவே பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நாளை இன்னும் மீண்டும் தண்ணீர் வடியும் என்றால் அந்த பகுதியில் வந்து டயர்களை சரி செய்து அந்த பேருந்து நீக்கப்படும் என தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட்.